இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்பு செய்திகள். இந்திய மீனவர்களின் அத்துமீறல் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடல். தமிழ் தேசிய கட்சிகள் நமக்கு ஆதரவு வழங்க வேண்டும், கஜேந்திரகுமார் எம்பி வலியுறுத்தல். மாலினி பொன்சேகாவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அஞ்சலி. மரணித்த தாயின் ஆசையை நிறைவேற்ற வெளிநாடு சென்ற சகோதரன் வீட்டாருக்கு வந்த திடுக்கிடும் செய்தி. இந்தியாவில் அதிகரிக்கும் கொரோனா. தொடர்பான விரிவான செய்திகள். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கு மீன்பிடி என்ற போர்வையில் இடம்பெறும் போதைப் பொருட்கள் கடத்தல்களை முறியடிப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கை எடுக்குமாறு கடற்படையினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சுக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்களின் பிரதி அமைச்சர் ரத்னி கமகே, இரு அமைச்சுகளினதும் செயலாளர்கள் உள்ளிட்டோர், அதிகாரிகள் மற்றும் கடற்படை தளபதி உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். காணி பிரச்சினை, மீன்பிடி துறைமுகங்களில் நிலவும் பிரச்சினைகள், தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் விவகாரம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறுவது உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேற்படி பிரச்சினைக்குரிய தீர்வுகள் பற்றியும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளன. இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களுக்கு மத்தியிலேயே பொருள் கடத்தலும் இடம்பெற்றுள்ளது. எனவே இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கும் இலங்கை கடல் வளத்தை பாதுகாப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறு இந்த கூட்டத்தின் கடற்படையினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. தமிழர் தாயகத்தில் உள்ளூராட்சி மன்றங்களில் கூடிய ஆசனங்களை பெற்ற அல்லது சமமான ஆசனங்களை பெற்றிருப்பின் கூடுதல் வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மாநகர முதல்வர் மற்றும் தவிசாளர் தெரிவுகள் தொடர்பில் தமிழ் தேசிய பேரவை ஆதரவு வழங்கும் என தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். அதேபோன்று உள்ளூராட்சி மன்றங்களில் இரண்டாவது நிலையில் கூடிய ஆசனங்களை பெற்ற அல்லது சமமான ஆசனங்களை பெற்றிருப்பின் கூடுதல் வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பிரதி முதல்வர் மற்றும் உப தவிசாளர் தெரிவுகள் தொடர்பில் தமிழ் தேசிய பேரவை ஆதரவு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். யாழில் நேற்றைய தினம் தமிழ் தேசிய பேரவை தலைவர்கள் மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் பெயரிலும் அதன் சைக்கிள் சின்னத்திலும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற மேலதிக ஆசனங்கள் மூலம் கட்சியினால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் கூடி கலந்துரையாடி கொள்கை அடிப்படையில் ஒரு மனதாக மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்களின் வெளிப்பாடு, சபைகளின் ஆட்சி நிர்வாகத்தை அமைப்பதில் மக்களின் தற்போதைய எதிர்பார்ப்பு என்பவற்றை கருத்தில் கொண்டு பேரவை இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. இந்த தீர்மானத்திற்கு அமைய பின்வரும் முடிவுகள் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளன. மாநகர சபைகள் உட்பட தமிழர் தாயகத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நடந்து முடிந்த தேர்தலில் கூடிய ஆசனங்களை பெற்ற அல்லது சமமான ஆசனங்களை பெற்ற சபைகளில் கூடுதல் வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தவிசாளர் தெரிவில் ஆதரவு வழங்குவதுடன் அவ்வாறான சபைகளுக்கான தவிசாளர் தெரிவில் தமிழ் தேசிய பேரவை போட்டியிட மாட்டாது. அதேபோன்று தமிழ் தேசிய பேரவை அதிகூடிய வாக்குகளை பெற்ற சபைகளில் தவிசாளர் தெரிவுக்கு போட்டியிடும். அதன்போது மக்கள் தேர்தலில் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றது. பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையில் தமிழ் தேசிய பேரவை இரண்டாவது நிலையில் இருக்கும் சபைகளில் துணை தவிசாளர் பதவிக்கு போட்டியிடும். பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையில் இரண்டாவது நிலையில் இருக்கும் தமிழ் தேசிய கட்சிக்கு துணை தவிசாளர் தெரிவிக்கும் ஆதரவு வழங்கும். எந்தவொரு நிலையிலும் சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிகளுக்கும் அவற்றுக்கு ஆதரவான கட்சிகளுக்கும் இவ்வாறான பதவிகளுக்கான தெரிவுகளுக்கு ஆதரவு வழங்கப்பட மாட்டாது. இவற்றின் மூலம் உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி நிர்வாகத்தை தமிழ் தேசிய கட்சிகளின் கைகளில் வைத்திருப்பதுடன் எதிர்காலத்தில் எந்தவித இடையூறுகளும் இல்லாது மக்களுக்கான பணிகளை
சிறப்பாக செய்து முடிக்கும் என்று பேரவை எதிர்பார்ப்பதுடன் இதன் மூலம் கட்சிகளிடையே புரிந்துணர்வை வளர்க்க முடியும் என்றும் தமிழ் தேசிய பேரவை நம்புகிறது எனவும் தெரிவித்துள்ளார். மறைந்த பிரபல நடிகை மாலினி பொன்சேகாவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இறுதி அஞ்சலி செலுத்தினார். மாலினி பொன்சேகாவின் பூத உடல் வைக்கப்பட்டுள்ள தேசிய திரைப்பட கூட்டத்தாபனத்தின் தரங்கணி மண்டபத்திற்கு நேற்று மாலை சென்ற ஜனாதிபதி பூத உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தியதுடன் குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சக கலைஞர்களுடன் சுமூகமாக உரையாடிய ஜனாதிபதி இலங்கை சினிமாவின் ஒரு அடையாளமாக திகழ்ந்த பிரபல நடிகை மாலினி பொன்சேகாவின் மறைவிற்காக கலைத்துறையில் உள்ள அனைவருக்கும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டகெல மற்றும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டம் முனைத்தீவு கிராமத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் வேலை வாய்ப்புக்காக பெலாரஸ் நாட்டிற்கு சென்ற நிலையில் அவர் அங்கு மரணமடைந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. பின்னர் அவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவரின் சகோதரர் விநாயகமூர்த்தி சசிகரன் கருத்து தெரிவிக்கையில், எனது தம்பி விநாயகமூர்த்தி பகீர்தரன் கடந்த 2025 7ஆம் திகதி பெலாரஸ் எனும் நாட்டிற்கு தொழில் வாய்ப்புக்காக சென்றிருந்தார். திருகோணமலையை சேர்ந்த ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் ஊடாக சட்ட ரீதியாகத்தான் அவர் பயணமானார். எனது அம்மா மரணித்து ஒரு வருடமான காலத்தின் பின்னர் மிகுந்த மனவேதனைக்கு உட்பட்டு மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் தான் எனது தம்பி பெலாரஸ் நாட்டிற்கு சென்றிருந்தார். பெலாரஸ் நாட்டிற்கு சென்ற அவர் அங்கு என்ன சுமைகள் இருந்தன என்பது தொடர்பாக எங்களுக்கு எந்தவித தகவல்களையும் கூறவில்லை. எப்போதும் போல என்னுடன் சிரித்துக்கொண்டே பேசிக்கொண்டே இருந்தார். அங்கு சிரமப்படுவதாக கூறவில்லை. இந்த நிலையில் கடந்த 2025 4 6ஆம் திகதி அவர் அங்கு தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைத்திருந்தது. இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் திகைத்து போனோம். அந்த அதிர்ச்சியிலிருந்து எம்மால் இன்றும் மீள முடியாமல் இருக்கின்றது. நான் எனது தம்பி வெளிநாடு சென்ற ஆவணங்கள் அனைத்தையும் பிரதி செய்து கொண்டு பிரதேச செயலகத்தின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உத்தியோகத்திடம் வழங்கியிருந்தேன். எனது சகோதரன் மரணம் அடைந்திருந்தால் அவருடைய பிரேதத்தை எனக்கு கொண்டு வந்து தருமாறு உரிய நாட்டிடம் தெரிவிக்குமாறு அந்த உத்தியோகத்திடம் தெரிவித்திருந்தேன். குறித்த ஆவணங்கள் அனைத்தையும் அவர்கள் வெளிநாட்டு தூதரகத்திற்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். எனது தம்பிக்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக நான் பல அரசியல்வாதிகளிடமும் தெரிவித்திருந்தேன். இது தொடர்பாக ஒரு சிலர் எனது வீட்டிற்கு வந்து நிலைமையை விசாரித்து தகவல்கள் பெற்று சென்றார்கள். ஆனால் இன்று வரையில் எனது தம்பி தொடர்பாக எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. தம்பியை பெலாரஸ் நாட்டிற்கு அனுப்பிய முகவருடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவருடைய உடல் தகனம் செய்து விட்டதாக எனக்கு குறுஞ்செய்தி ஒன்றை மாத்திரம் அனுப்பியுள்ளனர். மீண்டும் அவருடன் தொடர்பை ஏற்படுத்த முயன்ற போது அவர் எமது அழைப்பிற்கு பதில் அளிக்கவில்லை. ஊடகங்கள் வாயிலாக எமது கருத்துக்களை அறிவிக்கின்றோம். பெலாரஸ் நாட்டுடன் தொடர்புடைய ஏனைய நாடுகளின் தூதரகங்களும் இதனை கருத்தில் கொண்டு எனது சகோதரனுக்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து உரிய விசாரணைகளை மேற்கொண்டு எனது சகோதரன் உயிரோடு இருக்கின்றாரா, உண்மையிலேயே மரணித்து விட்டாரா, அவர் மரணித்தால் அவருடைய பிரேதம் எங்கிருக்கின்றது என்பதை யாராவது எமக்கு தெரிவித்து உதவி செய்யுமாறு நாம் வினயமாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக அரச நியமனம் கோரி பட்டதாரி ஒருவர் இன்று தனிநபர் போராட்டத்தில் ஈடுபட்டார். மாம்பழ வியாபாரி போன்று கோட் ஷூட் அணிந்து தனிநபர் போராட்டத்தில் தனது பட்டத்தை கையில் எடுத்து போராட்டத்தில் குதித்தார். கிண்ணியாவை சேர்ந்த குறித்த பட்டதாரி இவ்வாறு தெரிவித்தார். அரசு துறையில் நியமனத்தை வழங்குமாறு கலை பட்டத்தை இல்லாமல் ஆக்குங்கள் உட்பட கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்ததாக தெரிவித்தார். வீட்டில் தனிமையில் வசித்து வந்த குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவில் உள்ள ஜெயந்திபுர பிரதேசத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. ஜெயந்திபுரம் குமாரரத்னன் கோவில் வீதியை சேர்ந்த 62 வயதுடைய குடும்பஸ்தரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வருவதுடன் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்ற இவர் சம்பவ தினமான இன்று காலை வீட்டின் முன்பகுதி வாசல் கதவில் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டின் வெளிக்கதவை உடைத்து உள்ளே நுழைந்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்தனர். அதன் பின்னர் தடவியல் பிரிவு
பிரிவு போலீசாரை வளைத்ததுடன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கு நீதிமன்ற அனுமதியை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு அக்கரைப்பற்று ஆலடி வேம்பு பிரதேசத்தில் ஆசிரியர் மற்றும் அதிபர் மீது மேற்கொள்ளப்பட்ட வாழ்வெட்டு சம்பவத்தை கண்டித்து திருக்கோவில் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்பாக ஆசிரியர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருக்கோவில் கல்வி வலயத்தின் கீழ் உள்ள ஆலையடி வேம்பு திருநாவுக்கரசு வித்தியாலய அதிபர் ஆசிரியர்கள் இருவரும் காப்போத சாதாரண தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு கடந்த சனிக்கிழமை தம்பட்டை பிரதேசத்தில் இடம்பெற்ற இருந்த செயலமர்வு தொடர்பாக அறிவிப்பதற்காக மாணவி ஒருவரின் வீட்டிற்கு கடந்த வெள்ளிக்கிழமை சென்றிருந்தனர். இதன்போது அங்கு மாணவியின் சகோதரியின் காதலன் மதுபோதையில் குறித்த ஆசிரியர் அதிபர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டு அவர்கள் இரு மோட்டார் சைக்கிள்களையும் அடித்து உடைத்ததுடன் படுகாயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் வாழ்வெட்டு தாக்குதலையும் மேற்கொண்டவரை போலீசார் கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த அதிபர் ஆசிரியர் மீது இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து இன்று காலை திருக்கோவில் கல்வி வலயத்தின் கீழ் உள்ள பாடசாலைகளின் ஆசிரியர்கள் தம்பிலுவில் மகா வித்தியாலயத்தின் முன்பாக இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது யார் தருவார் ஆசிரியர்களுக்கு உத்தரவாதம், ஆசிரியர் மீது அன்பு காட்டு, வஞ்சனை தவிர்த்து வழியை காட்டியே மதிக்கலாம், கல்வி சமூகத்தை இழிவுபடுத்தும் செயல்களில் ஈடுபடாதீர்கள், பாதுகாப்பு வேண்டும், ஆசிரியர் அதிபர்களுக்கு அழிக்காதே கல்வி சமூகத்தை அழிக்காதே, அறம் வழி நடப்போம், அதிபர் ஆசிரியர் பெருமை காப்போம் போன்ற வாசகங்கள் கொண்ட சுலோகங்களை ஏந்தியவாறு அங்கிருந்து திருக்கோவில் மணிக்கூட்டு கோபுரம் வரை ஊர்வலமாக சென்றனர். இதனைத் தொடர்ந்து அங்கு சுமார் அரை மணித்தியாலம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தமது கண்டனத்தை தெரிவித்த பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. பத்திரமுல்லையில் உள்ள கல்வி அமைச்சில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள் குழு ஒன்று வளாகத்திற்குள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதான அலுவலகத்திற்குள் செல்ல முற்பட்டதை அடுத்து அங்கிருந்து பாதுகாப்பு அதிகாரிகள் தடுத்துள்ளனர். அதன் பின்னர் கல்வி அமைச்சில் அறையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அம்பாறை பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் நடமாடிய இளைஞர் ஒருவர் கல்முனை விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்முனை விசேட அதிரடிப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது 26 வயது மதிக்கத்தக்க 2 பிள்ளைகளின் தந்தையான மருதமுனை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருளுடன் கல்முனை விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 710 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர் உட்பட சான்று பொருட்கள் யாவும் சட்ட நடவடிக்கைகளுக்காக பெரிய நீலாவணை மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கைது நடவடிக்கையானது கல்முனை விசேட அதிரடிப்படை முகாம் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் RDAC ரத்நாயகவின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒரே தடவையில் 5 குழந்தைகள் பிரசவித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் பதிவாகியுள்ளது. யாழ் வட்டுக்கோட்டையை சேர்ந்த தம்பதியினரே 5 குழந்தைகள் முறையே ஆண் பெண் என பெற்றெடுத்துள்ளனர். 5 குழந்தைகளும் ஆரோக்கியமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. இந்தியாவில் இன்றைய நிலவரப்படி மொத்தம் 1009 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மே 19 அன்று இந்த எண்ணிக்கை 257 இருந்தது. கேரளா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பாதிப்பு அதிகமாக உள்ளது. சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ள தகவலின்படி கோவிட்-19 மாறுபாடுகளான NP 1.8.1 மற்றும் LF.7 ஆகியவை சமீபத்தில் இந்தியாவில் கண்டறியப்பட்டன. ஏப்ரல் மாதத்தில் தமிழ்நாட்டில் NP 1.8.1 மாறுபாட்டால் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் மே மாதத்தில் LF.7 மாறுபாட்டால் 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
உலக சுகாதார அமைப்பு LF7 மற்றும் NBB181 துணை மாறுபாடுகளை காண்பிப்பதன் மூலம் மாறுபாடுகள் என வகைப்படுத்தியுள்ளது. இவை கவலைக்குரிய மாறுபாடுகள் அல்லது கவனத்துக்குரிய மாறுபாடுகள் அல்ல என தெரிவித்துள்ளன. சீனா மற்றும் ஆசியாவின் பிற பகுதிகளில் COVID-19 பாதிப்பு சமீபத்தில் அதிகரிப்பதற்கு இந்த மாறுபாடுகள் தான் காரணம் என கூறப்படுகின்றது. கடந்த வார இறுதியில் சுகாதார அமைச்சகம் கொரோனா பாதிப்புகளை மதிப்பாய்வு செய்து முக்கியமாக கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்து பாதிப்பு அதிகம் பதிவாகியுள்ளதாக கூறியது. தற்போது இந்தியா முழுவதும் 1009 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் 430 பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள். கேரளாவில் மே 19 முதல் 335 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிராவில் தற்போது 209 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 153 பேர் கடந்த வாரம் முதல் பாதிக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிராவில் கடந்த வாரத்தில் 4 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். டெல்லியில் தற்போது பாதிப்பு 104ஆக உயர்ந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக கடந்த வாரத்தில் 752 பேர் புதிதாக கொரோனா பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். 7 பேர் உயிரிழந்துள்ளனர். அதே நேரத்தில் 305 பேர் குணமடைந்துள்ளனர். முன்னர் பரவிய மாறுபாடுகளுடன் ஒப்பிடும்போது தற்போது பரவும் மாறுபாடுகள் அதிகமாக பரவக்கூடியவை அல்லது கடுமையான நோயை ஏற்படுத்துகின்றன என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. மத்திய சுகாதார அமைச்சகம் விழிப்புடன் உள்ளது. தற்போதைய நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வடலி மீடியா யூடியூப் தளம் மற்றும் இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.